ஹே ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்டோரிஸ் வித் சிவா அண்ட் நான் உங்கள் ஹோஸ்ட் சிவா. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சேனலுக்கு புதுசாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்பர் ப்ரொஃபைலை எப்படி அப்ரூவ் பண்ணுறது, அப்பர் ப்ரொஃபைலை எப்படி வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லைக் 10 skills to learn அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோலையும் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு எப்படி அப்ரூவ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்துட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித் நோ ஃபர்தர் டியூ நம்ம நிச்சயமாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரியே Upwork பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ Upworkல வந்துட்டு நான் வந்துட்டு எதில் ஒர்க் பண்ணிருக்கேன்னா, நான் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் டிசைன் அண்ட் பிச் டெக் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் லைக் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நான் பண்ணி தந்துட்டு இருப்பேன். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், கிளைண்ட்ஸ்னா என்னடா சொல்கிற அப்படின்னு. கிளைண்ட்ஸ்னா என்னடா சொல்கிற. ஸோ கிளைண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு யாருக்காவது நம்ம ஒரு ஒர்க் பண்ணி தரோம் கரெக்டாக, அதுதான் வந்துட்டு கிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் வந்து கிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்பர் ப்ரொஃபைலை எப்படி நம்ம அப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்ரூவ் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணலாம். ஸோ ஆனால் வந்துட்டு நான் உங்களுக்காக வந்துட்டு ஒரு 2-3 யூடியூப் வீடியோ சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிடுங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் என் ப்ரொஃபைல் வச்சு நான் உங்களுக்காக வந்துட்டு எப்படிலாம் நீங்கள் ப்ரொஃபைல் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பர் ப்ரொஃபைல் அப்ரூவல்னு நீங்கள் யூடியூப்பில் போடுங்க. யூடியூப்பில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபில்டர்ஸில் போயிட்டு திஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீக் போட்ட எல்லா வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்காக வரும். ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன்னா, லைக் ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இன்ஸ்டா ஆஃப் லைக் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மெத்தட்லாம் நிச்சயமாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இது மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் அப்ரூவ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு கமெண்ட்டில் உங்களோட ப்ரொஃபைல் லிங்கை போடுங்க. ஸோ நான் உங்களோட ப்ரொஃபைலை பற்றி நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் எனக்கு கிடைச்ச டைமில். ஸோ என்னால் முடிஞ்ச லெவலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு நீங்கள் நிச்சயமாக அப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நானும் என் ப்ரொஃபைலை இப்படி தான் அப்ரூவ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்காக நிச்சயமாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபைலை நான் எப்படி செட்டப் பண்ணேன், ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு நான் இப்போ நான் சொல்லி தரலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் மெயினாக வந்துட்டு இந்த ப்ரெசன்டேஷன் டிசைனை நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பிச் டெக் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். லைக் எப்படி ஒரு கூகுளுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு சர்ச் இன்ஜின் ஆட்டோமைசேஷன் இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட ப்ரொஃபைலை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மேலே வரும். நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, லைக் இந்த இடத்துல நீ எப்படி எழுதணும்டா சிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் சொல்லப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்துட்டு எல்லாமே கிளைண்ட் ஃபோக்கஸ்டாக எழுதணும். இன்ஸ்ட் ஆஃப் லைக் நீங்கள் எழுதுகிற மாதிரி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் ஐ எம் டூயிங் திஸ், ஐ எம் டூயிங் தட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு உங்களை ஹையர் பண்ணால் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் நான் இங்கே வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பேன். I provide all building blocks necessary to turn a project from an idea to a completed suite of marketing capital அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு உங்களுக்காக என்னென்னதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஸோ இன்னொன்று வந்துட்டு நீங்கள் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செட்டப் பண்ணிடலாம் ஈஸியாக. நார்மல் எஜுகேஷன் அதெல்லாம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் ஏரியா வந்துட்டு போர்ட்ஃபோலியோ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் உங்களுக்காக கீழே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வாலண்டியரும் நீங்கள் எப்படி செட்டப் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இதில் வந்துட்டு 1 week ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது, ஃப்ரீலான்ஸ் பண்ணியிருக்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி எழுதிட்டீங்கன்னா நீங்கள் இதே கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கண்டென்ட் வந்துட்டு எல்லாமே நான் லிங்க்டின்ல நான் போட்டிருக்க அதே கண்டென்ட் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அதர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு வாலண்டியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. குத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு சம்மந்தப்படுத்தி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இப்போ இதில் வந்துட்டு நார்மலாக நான் இமோஜிஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இமோஜிஸ் போட்டிருக்கேன். உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா வந்துட்டு டெஸ்டிமோனியல்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்துட்டு வெளியில் வேறு ஏதாவது கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்கள வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களோட டெஸ்டிமோனியல் போட சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு நிறைய புது அப்பர் ப்ரொஃபைலையும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைக் ரொம்ப பெரிய இது இருக்கும், ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்கும்.
ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ நார்மலாக போர்ட்ஃபோலியோக்கு போயிடலாம். ஸோ நான் நிறைய இடத்துல என்னோட இதில் வந்துட்டு பிச் டெக்கும் போர்ட்ஃபோலியோ ப்ரெசன்டேஷன் டெம்ப்ளேட்னு யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் நீங்கள் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் உள்ளேயும் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னோட ரெவ்யூவும் நான் இங்கே போட்டிருப்பேன். அதோட வந்துட்டு நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஜென்ரலாக நான் வந்துட்டு சும்மா ஒரு கேதரிங் ஆஃப் லைக் ஒரு ஐஸ்க்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸோட இது போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து நீங்கள் எப்படி உங்களையே நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக வந்து கலக்குவோம்ல. ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்காக சும்மா ஒரு டாபிக் எடுத்து எக்ஸாம்பிள் தரேன். ஸோ இப்போ நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்துட்டு இப்போ இந்தியாவிலேருந்து லொக்கேஷன் ரிமூவ் பண்ணிடுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் $50 per hour, $32 per hour அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இவங்களோட ப்ரொஃபைல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்டென்ட் எழுதலாம். அதே மாதிரி இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு போய் கற்றுக்கலாம். நீங்கள் கேட்கலாம் எங்கடா போய் சிவா கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் நீங்கள் போட்டிங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும், ப்ளஸ் நிறைய கோர்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ ஆன்லைனில் வந்துட்டு கற்றுக்கிட்டு இது இப்போ நீங்கள் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவே எதுவுமே இல்லைன்னா நீங்களே ஒரு 2-3 கண்டென்ட் எழுதி உங்களோட பிளாக்லையோ உங்களோட வெப்சைட்லையோ உங்களோட மீடியம் ப்ரொஃபைல்லையோ இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ பிளேசஸ் ஆஃப் நீங்கள் உங்களோட கண்டென்ட் போடுறதுக்காக நீங்கள் இங்கெல்லாம் போட்டு உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டு இல்லைன்னா உங்களோட பிடிஎஃப் எதையா ஒன்றத்தை வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்துட்டு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நிறைய போர்ட்ஃபோலியோஸ் ரெடி ஆகும். ஸோ போர்ட்ஃபோலியோ ரெடி ஆகும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி நம்ம எழுதலாம்னு சொன்னோம்னா நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட இந்தியாவிலேருந்து யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்தியா ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டென்ட் ரைட்டிங் போட்டிங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ரேட் போட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்தியன் பீப்புளை ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே வந்துட்டு என்னன்னா லைக் காம்படிஷன் நிறையா இருக்கும்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை மேலே ஏற்றிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு உங்களோட ரேட் நார்மல் ரேட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரொம்ப சீப்பாக போனாலும் உங்களே வந்துட்டு நீங்கள் ரொம்ப வேல்யூ லெஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதனால ரொம்ப சீப்பாக போவாங்க, நார்மல் ரேட்டாக போட்டுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் தான் வந்துட்டு உங்களோட மெயின் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அவங்க எழுதியிருக்க கண்டென்ட் தான் வந்துட்டு என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. லைக் ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் லோ ரேங்க் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ்னு என்ன கேட்டது. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வந்துட்டு இதில் நிச்சயமாக வரும். ஸோ அதனால் அது ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நான் ஏன் வந்துட்டு இப்போ உங்களுக்காக அப்பர்க்கை பற்றிலாம் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் அண்ட் நிறையா ஃப்ரீலான்சர்ஸும் வந்துட்டு இப்போ அப்பர்க்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் கண்டென்ட் ரைட்டிங்னு சர்ச் பண்ணி இப்போ வந்து நீங்கள் அப்ளை டு ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஜாப்ஸ் வந்து யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்கும். லைக் கண்டென்ட் ரைட்டர் ரிக்வயர்ட் வித் எக்ஸலண்ட் ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜெர்மனும் தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியும்னா நீங்கள் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சும்மா ஒரு நார்மல் மெத்தட் நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாரோடையும் நீங்கள் வந்துட்டு வெளியில் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்கள் இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை நிச்சயமாக வந்துட்டு யாராவது ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறதுக்கு பதிலாக ஹே ஹாய் கார்மென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்கள நீங்கள் பர்சனலைஸ்டாக நீங்கள் எழுதுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஏன் இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ Upwork ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் எராவாக மாறிட்டு இருக்கு. லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஹையரிங் எம்ப்ளாயி அதுக்கு பதிலாக கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ டேரெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் இன் தட் ஃபீல்டு பெஸ்ட் அந்த இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க பெஸ்ட்டான ஒரு ஆளை ஹையர் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் லைக் அவங்கள கண்டினியூஸாக எம்ப்ளாயியாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக. ஸோ அதனால தான் வந்துட்டு Upwork ஸ்டாக்ஸும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா லைக் ஷாப்பிஃபை ஸ்டாக்ஸும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஷாப்பிஃபை ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஜூன்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் டபுள் த அமௌண்ட் கிட்ட ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் உங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைவரும் பார்த்தீங்கன்னா ஃபைவரும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நான் இதே மாதிரி உங்களுக்கு Upworkலேயே வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் இருக்குது 9 டிப்ஸ் ஃபார் லைக் ஃப்ரீ டு மேக் யுவர் ப்ரொஃபைல் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜென்ரலாக இருக்கும். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்துட்டு உங்களோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வரும். ஸோ இன்விடேஷன்ஸ் வர உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஜாப்ஸும் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னோட டவுட்ஸ் அண்ட் என்னோட டவுட்ஸ்ன்னு இல்லை லைக் உங்கள்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் நிச்சயமாக சொல்லுங்கள். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக், சியர்ஸ்.